ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்பட இருக்கிறது. அன்பர்கள் கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். முதலிலே கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் யார்? இயற்கையிலே ஜோதிட அறிவு, கணக்கு போடும் சக்தியை பெற்றவர். எந்த ஆபத்தையும் முன்கூட்டி உணர்ந்து அதற்கு ஏற்ப செயல்பட்டு அந்த பிரச்சனையில் இருந்து விடுபட நினைப்பவர்கள். மற்றவர்களுக்கு நுணுக்கமான நுண்ணிய விஷயங்களிலே ஆலோசனை சொல்லக்கூடியதிலே வல்லவர்கள். கவர்ச்சியாகவும் காந்த சக்தியுடனும் பேசுவதில் இவர்களுக்கு நிபுணத்துவம் உண்டு. தங்களுடைய காரியங்களை கச்சிதமாய் செய்து முடிப்பவர். அப்படிப்பட்ட கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதத்திலே நடக்க இருக்கின்ற விரிவான விளக்கமான அந்த பலாபலன்களை பெறுவதற்கு முன்பு கன்னியா ராசியிலே சார்ந்த நட்சத்திரங்கள் என்னென்ன? உத்திரம் 2, 3, 4 பாதங்களை உடையவர்கள், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்களை உடையவர்கள், சித்திரை 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள். மேலும் இந்த மே மாதத்திலே நடக்க இருக்கின்ற 4 பெயர்ச்சிகள் என்னென்ன? 1 சூரியனுக்குரியது, 2 புதனுக்குரியது, 3 சுக்கிரனுக்குரியது, 4 செவ்வாய்க்கு உரியது. அதனுடைய பலாபலனையும் இந்த பொது பலனோடு இணைத்து விரிவாகவும் விளக்கமாகும் இந்த பதிவிலே மே மாத பலாபலன்கள் கன்னியா ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுகிறது. செய்யும் தொழிலே அதிக விருப்பம் கொள்ளும் கன்னியா ராசி அன்பர்கள், இந்த மே மாதம் உங்கள் பேச்சுக்கு அடையாளமாய் கிடைக்கும் சிறிய சிறிய செலவுகள் வந்து பயமுறுத்தினாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். தைரியமாய் எதையும் எதிர்கொள்வீர்கள். உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். தொழில் செய்யும் இடத்தில் இடமாற்றம், வேலை பளு வரலாம். எதிர்கொள்ள தயாராகுங்கள். மிகுந்த சாமர்த்தியசாலியான நீங்கள் அனைத்தையும் தவிடு பொடி ஆக்கி விடுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். மேலிடம் கொடுக்கும் அனைத்து வேலைகளையும் திறமையாய் செய்து முடித்து பாராட்டை பெறுவீர்கள். குடும்பத்தில் தாய் வழி உறவினர்கள் மீது உங்களுக்கு நல்ல அபிப்பிராயங்கள் எழும். பிள்ளைகள் மீது கவனம் தேவை. அவர்களும் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்காதீர்கள். நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம். தண்ணீரை காய்ச்சி குடிக்க பழகுங்கள். அலர்ஜியும் வரலாம். கவனம் தேவை. கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழல்கள் உருவாகும். உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்பு இருக்கும். எனினும் கவனமுடன் செயல்படுவது நன்மையை தரும். அரசியல்வாதிகளுக்கு மனம் மகிழும்படியான சூழ்நிலை உருவாகும். வெளியூர் செல்ல நேரிடும் கட்சி பணிகள் மிக துரிதமாய் நடப்பதற்கு சூழல் உருவாகும். பெண்களுக்கு வாழ்க்கை துணையின் தூர தேச பயணங்கள் செய்யும் வாய்ப்பு வரலாம். நண்பர்கள் உறவினரிடம் கவனம் தேவை. நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று தெரியாமல் நீங்கள் பழக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. சின்ன சின்ன இடையூறுகள் கலைந்தால் உங்கள் சாதனைகளை நீங்கள் பார்க்கலாம். உத்திரம் 2, 3, 4 பாதங்களை உடையவர்கள் கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர். இந்த மே மாதம் தாய் தந்தையின் உடல் நலத்திலே கவனம் தேவை. எதிலும் உற்சாகம் குறைந்து சோம்பல் ஏற்படும். மன தெளிவு உண்டாகும். ஏற்றுமதி சிறக்கும். எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் பழைய பாக்கி வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும். மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும். கல்வியிலே சிரமப்பட்டு முன்னேற வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கலாம். சித்திரை 1, 2 பாதங்கள்
உடையவர்களுக்கு, கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்கள் இந்த மே மாதம் குடும்பத்தில் இருக்கும் செயல்கள் டென்ஷனை உண்டாக்கும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த மே மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? முடிந்தவரை பெருமாள் ஆலயத்தை வலம் வந்தால் நல்லது. அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் மே 15, 16. அதிர்ஷ்ட தினங்கள் மே 3, 4, 5, 31 ஆகும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும் மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம். இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி.